ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெட் பிரைம் பிரசன்ட்ல வெளிவந்த காம் யோகான்னு சொல்லிட்டு எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. அது ரொம்பவும் நல்லா இருக்கதால ஸோ அதை தொடர்ந்து அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம ஹீரோனியை இவர் கூப்பிட்டு பாருங்க யோகா கத்துக்கவான்னு. அதே போல ஹீரோனி வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவாங்களா. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் கத்து கொடுக்குற யோகாவை பொறுமையா கத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் யோகா சொல்லி கொடுக்கும் போதே அவளுக்கு சில மேட்டர் கதை எல்லாம் சொல்ல அவளுக்கு செம மூட அவங்க. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு நைட்ல ஏதாச்சும் தோணுச்சுன்னா உன் விருப்பப்படி செய், ஆனா ரெகுலரா யோகா கிளாஸ்க்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு இப்ப முத நாள் கிளாஸ் முடிச்சு அனுப்பி வச்சிருவாங்க. அவளை பார்த்தா பெட்ல படுத்திருக்கும் போது அவளுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ண இப்ப அவ தனக்கு தானே பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி நைட்ல வீட்டுல படுத்துட்டே இருக்கும்போது அவளுக்கு அவங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்து அவருக்கு கால் பண்ணிட்டு, எங்க எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு அப்படி சொல்லும்போது, எனக்கும் அப்படிதான் இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுறேன், இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்கு அப்படி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிவிடுவாரா. கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாமியார் யோகா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அதே ஞாபகத்துக்கு வந்து அவ செம்மையா மூடாயிட்டு இப்ப அவ தனக்கு தானே சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலைல பார்த்தனா அவ மறுபடியும் யோகா கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. அங்க மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவளுக்கு சில கதைகள்லாம் சொல்லி அவளுக்கு வழக்கம் போல அந்த யோகா சொல்லி கொடுக்கும்போது அவ திரும்பவும் பயங்கரமா டெம்ட் ஆயிடுவாங்க. இப்படி திரும்பவும் மூடானவ திரும்பவும் நைட்டு தூங்கும் போது அவளுடைய கண்ட்ரோலே இல்லாம திரும்பவும் அவ அங்கே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பா. இப்படியே அவ நல்லா சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனை வீட்டுக்கு பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்திருப்பாங்க. வந்தவ என்ன சொல்லுவா, எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆமா உன் கிளாஸ்ல எப்படி போகுது அப்படின்னு இவ கேட்பாளா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கிளாஸ்ல ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, சரி உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு, சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவன் கேட்பாளா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து உன் வீட்டுக்கார கூட மேட்டர் பண்ணணும், எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனே டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன இப்படி கேட்கற, அது தப்பு இல்லையா, அது எப்படி முடியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா முடியும், உனக்காக நான் இவ்வளவு பண்ண இல்லையா, உனக்கு வேணா சொல்லு என் வீட்டுக்கார கூட மேட்டர் பண்ண ஆசையா இருந்தா அதை கண்டிப்பா நான் உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு யோசிச்சு சரி இது எப்படி பண்றது அப்படின்னு ஹீரோனி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அவனை நல்லா மூட ஏத்திட்டு அதுக்கப்புறம் அவனோட கண்ணை கட்டி விட்டுட்டு நீ அவனை தொடர மாதிரி தோடு, நான் இடையில பூந்து அவனை ஃபுல்லா மேட்டர் பண்ணிடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அவளும் சரி ஓகே நீ இது மாதிரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பா என் வீட்டுக்கார கூட உன்னை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு கண்ணை கட்டும் போது எதுக்காக கண்ணை கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவானா, அவனோட கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு செம்மையா மூடி ஏற்றிட்டே இருக்கும் போது இப்போ டப்புன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு இடையில பூந்து அவ உட்காந்து மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். இப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இப்ப காலையில பார்த்தனா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனிக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஏய் டிவி பாத்தியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி இவ கேட்பாளா. முதல்ல நியூஸ் சேனலா ஆன் பண்ணி பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவர் நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பார்ப்பாளா. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, யோகா பாபா என்ற ஒருத்தர் பொண்ணுங்களுக்கெல்லாம் யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட செம்மையா மேட்டர் பண்ணி அது சிடி போட்டு வச்சுட்டு அது வெப்சைட்ல போட்டு நிறைய காசு பார்த்திருக்காரு. இதனால நிறைய பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ்காரங்க அதனோட ஆர்டிஸ்கெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமா பயம் வந்துருங்க. ஐயோ நம்மளும் இதே மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பாப்பா. அந்த யோகா பாபா இவளுக்கு யோகா சொல்லி கொடுக்கும்போது கண்ட இடத்துல தொட்டு மூடி ஏத்திட்டு இருந்தார் இல்லையா. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இவ அழுவ ஆரம்பிப்பாங்க. இப்படி அழுதவ என்ன பண்ணுவோம்னா, அப்போதாங்க இவன் நேரா போயிட்டு அவ பெட்ரூம்ல இருக்கிற கயிறு எடுத்து தொங்கிருப்பா. அதாவது எபிசோடு 1ல ஒரு பொண்ணு கயிறு போட்டு தொங்கிருக்கும் இல்லையா, அது இவதாங்க. இவ எப்படி செத்தான்னு சொல்லிட்டு இது மொத்த ஸ்டோரி இந்த 2 எபிசோட்ல முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மறுபடியும் நான் வந்து பாக்குறேங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.